விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு முன்பாக இந்த சின்னம் எந்தெந்த கட்சிகளுக்கு வழங்கப்பட்டது என்பது குறித்து பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் இதுவரை எந்த தேர்தலிலும் போட்டியிடாததால் அக்கட்சிக்கு பொது சின்னம் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக இருந்தது. இந்நிலையில் தற்போது தாவேகாவுக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக 2005ஆம் ஆண்டு விஜயகாந்த் தேமுதிகவை தொடங்கிய போது அக்கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டது. 2006 சட்டமன்ற தேர்தல், 2009 நாடாளுமன்ற தேர்தல்களில் விசில் சின்னத்தில் போட்டியிட்ட தேமுதிக கணிசமான வாக்குகளை பெற்றது. அதன் பின்னர் தேமுதிக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறியதால் அவர்களது விருப்பப்படி முரசு சின்னம் ஒதுக்கப்பட்டது. தேமுதிக முரசு சின்னத்துக்கு மாறிய பின்னர் சுயேட்சை வேட்பாளர்கள் பலரும் விசில் சின்னத்தை பயன்படுத்தி வந்தனர். இதேபோல் கமல்ஹாசன் மக்கள் நீதி மய்யம் தொடங்கிய போது 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கும் அக்கட்சி விசில் சின்னம் கேட்டு விண்ணப்பித்திருந்தது. ஆனால் அவர்களுக்கு டார்ச் லைட் சின்னம் கிடைத்தது. டார்ச் லைட் சின்னத்திற்கு வாக்களிப்பீர். தற்போது விசில் சின்னம் தாவேகாவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.